வணக்கம் மக்களே. சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன். அது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ரொம்ப மனதை உலுக்கிய ஒரு செய்தியாக இருந்துச்சு. அதுதான் கண்டிப்பாக உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் போடுறேன். 2024ஆம் ஆண்டு அதிகமான விற்பனையான உணவு எது அப்படின்னு சொல்லி ஜொமேட்டோ, ஸ்விக்கி ஆன்லைன் ட்ரேடிங் விற்பனை செய்யக்கூடிய இந்த நிறுவனங்கள் ஒரு அறிக்கை விடுத்தாங்க. வழக்கம் போல் கடந்த ஆண்டு எது ஃபஸ்ட்டு இருந்துச்சோ அதே தான் இந்த ஆண்டு அதிகமான சேல்ஸான உணவு, அதாவது இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கியில் அதிகமான சேல்ஸ் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி விற்ற உணவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது பிரியாணி தான். கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக பிரியாணியோட மோகம் மக்களிடையே அதிகமாகிட்டே இருக்குது. அது குறிப்பாக இளைஞர்களிடையே. இந்த ஐடி செக்டார் என்றைக்கு டெவலப் ஆச்சோ அதில் இந்த பிரியாணியோட பங்கு அதிகமாகிடுச்சு. ஒரு காலத்தில் பிரியாணி அப்படிங்கிறது மதியம் அல்லது பகலில் மட்டும் சாப்பிடக்கூடிய உணவாகவும், குறிப்பாக பெரிய பெரிய விஐபி வீட்டுகளில் ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் திருமணங்களில் இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டு இருந்த காலம் போய், அதுக்கப்புறம் எதாவது ஃபங்க்ஷன்ஸு, திருவிழாக்கள், அந்த மாதிரி விழாக்கள், தீபாவளி அந்த மாதிரி பண்டிகைகளில் சாப்பிட்டது போக, இப்போ அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள் சாப்பிட்ட காலங்கள் போக, இப்போ தினந்தோறும் பிரியாணி அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்துக்கு போய் காலை, மதியம், இரவு, சாயங்காலம் அப்படி நடுநிசி இதெல்லாம், அதாவது காலை, மதியம், இரவு இது போக இப்போ நடுநிசியில் சாப்பிட்றது இது இளைஞர்கள் மத்தியில் ஒரு ட்ரெண்டாக இருக்குது. நடுநிசினா எப்படின்னா சாயங்காலம், அதாவது இரவு 11 மணிலேருந்து காலையில் 4 மணிக்குள்ளே சாப்பிட்றது. இது எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் தான் இந்த மாதிரி பிரியாணியோட இந்த நடு இரவில் சாப்பிடக்கூடிய இது இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கெடுதல். அதாவது அடுத்த சமூகம் இன்றைக்கி ஒரு ஒரு நோயுள்ள ஒரு சமூகமாக நமது தமிழ் சமூகம், இந்திய சமூகம் மாறிக்கிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இப்போ தென்கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கெல்லாம், சீனா போன்ற நாடுகளுக்கெல்லாம் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை எப்படின்னா, அங்கே வயதானவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. வயதானவருடைய எண்ணிக்கை அதிகமான என்ன ஆகும்னா, அந்த நாட்டில் ப்ரொடக்டிவிட்டி இருக்காது, உற்பத்தி இருக்காது. அதனால் பொருளாதாரம் சாதாரணமாக விழுந்து இருக்கும். ஆனால் இந்தியன் எக்கனாமி ஏன் ஒரு வளரும் எக்கனாமியாகவும் இருக்குது, பொருளாதாரமாக இருக்குது. அடுத்த ஒரு 10 ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய வல்லரசாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா அதாவது ஒரு பிக் பவர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அமெரிக்காலாம் எந்த ஒரு சூழ்நிலையும் நாம் பொதுவான இதில் அது இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையாக இருந்தால் கூட, அமெரிக்கா என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு நமக்கு எதிராக செயல்பட்டால் கூட, அதேமாதிரி ஈரான், ரஷ்யாவோட எண்ணெய் வாங்குறதுலேருந்து என்னன்னா நம்மளோட எந்த நாடுமே பகிச்சுக்கிற கிடையாது. அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு 10 ஆண்டுகளில் இந்தியா ஒரு மிகப்பெரிய வல்லமை கொண்ட பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்ற நாடாக மாறும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு முக்கியமான காரணம் இந்திய சமூகம் இளைஞர்களால் ஆன சமூகம். 60% மக்கள் தொகை இளைஞர்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ சைனாவும், ஜப்பான், சவுத் கொரியாலாம் கவலைப்படுறது காரணம் அங்கே வயதானவர்களுடைய எண்ணிக்கை அதிகமானதுனால. நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வயசானவங்களால எந்த ஒரு ப்ரொடக்டிவிட்டியுமே இருக்காது. அப்போ நம்ம இந்திய சமூகம் ஒரு இளைஞர்கள் சமுதாயம். அதனால் அவங்களுடைய எக்கனாமி கண்டிப்பாக பொருளாதார தேடல் அப்படிங்கிறனால அது இந்தியா ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய பிக் பவராக இருக்கான அனைத்து விதமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இந்த இளைய சமூகம் எவ்வளோ ஒரு நோயுள்ள சமூகமாக மாறிக்கிருக்கு. குறிப்பாக டயாபெட்டிக், இந்தியாவோட உலகத்தோட கேபிட்டல் டயாபெட்டிக்கோட கேபிட்டல் இந்தியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு அது காரணம்லாம் என்ன அப்படின்னா, நம்முடைய உணவு பழக்கவழக்கங்கள் கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக இது மாறிக்கிட்டே வரதுனால அந்த சைடு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஐடி செக்டார் பூம் ஆனதுலேருந்து இந்த மாதிரி உணவு கலாச்சாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் பாதிப்பை ஏற்படுத்தின்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த மாதிரி இப்போ இந்த சென்னை போன்ற நகரங்களில் இந்த நடுநீசி பிரியாணி, இரவு நேரத்தில் பிரியாணி சாப்பிட்றது இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய கலாச்சாரமாக ஆகிட்டே இருக்குது. ஒரு 4 பேர் சேர்ந்தாங்கன்னா பகலில் சாப்பிட்றது கிடையாது, நைட்டு மிட் நைட்டில் டூ வீலர் எடுத்துக்கிட்டு, இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கிட்டு தொலைதூரத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல பிரியாணி இருக்கும், அங்கே போய் என்ன செய்யுது, தேடி சாப்பிட்றது. இதுக்கு இந்த சோசியல் மீடியா, சமூக வலைதளங்கள் இந்த மாதிரி இதை ரிவ்யூ போடுறது, அதை ஒரு 100 பேர் பார்க்குறது. இந்த ரிவ்யூ போடுற ஆட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டியோட குண்டாக இருக்கிறதா பார்ப்பீங்க. அப்போ சாதாரண ஒரு பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய அந்த கலோரி எனர்ஜியை எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்கு 6 மாதம் தீவிரமாக தினந்தோறும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணால் தான் அந்த கலோரியை எரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பிரியாணி நடுநிசி பிரியாணி சாப்பிட்டா என்ன எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் படித்ததை உங்களை பகிர்ந்து கொள்ளலான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த பிரியாணி இரவு நேர பிரியாணி எங்கே அதிகமாக சேல்ஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடி செக்டார் துறை எங்கே இருக்கோ அந்த இளைஞர்கள் தங்கக்கூடிய பகுதி. அதே மாதிரி மேல்தட்டு மக்கள் சென்னையில் அதிகமான இது பார்த்திங்கன்னா அண்ணா நகர், பெசன்ட் நகர், அடையார் போன்ற பகுதிகளில் மேல்தட்டு மக்கள், குறிப்பாக இளைஞர்கள் அதிகமாக உள்ள பகுதிகளெல்லாம் இந்த நடுநீசி பிரியாணி அதிகமாக கிடைக்கிது, விற்பனையாகுது. ஈவன் நைட்லாம் பார்த்தீங்கன்னா க்யூவில் நின்று வாங்குறாங்க. நைட்டு 2 மணி 3 மணிக்கு ஆண்களும் பெண்களும் எல்லாம் இளசுகள் தான், கிட்டத்தட்ட 18 வயசு 20 வயசு 30 வயசில் தான் வாங்குறாங்க, வாங்கி சாப்பிட்றாங்க. அப்போ இந்த மாதிரி சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து நிபுணர்கள் இது ரெக்கமெண்டே பண்ணுறதில்லை. இது மாதிரி சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னெல்லாம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி பிரியாணி ஒரு நல்ல உணவு தான். ஏன் அப்படின்னா அதில் எல்லா விதமான, அதாவது மசாலா பொருள்லேருந்து உணவு உடலுக்கு ஏற்ற இது, அதாவது புதினாக்கீரை, கருவேப்பிலை, அதே மாதிரி இஞ்சி, பூண்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இலவங்காய்,
பட்டை, சோம்பு இந்த மாதிரி உடலுக்கு இயற்கையான இதெல்லாம் போட்டு நல்லா மசாலா போட்டு சுவையோட நல்லா செய்கிறதுனால அது உடலுக்கு நல்லது தான். ஆனால் அதே சமயத்தில் அந்த நிறமூட்டி வேதிப்பொருட்கள் சேர்க்குறாங்க பார்த்தீங்களா, அதுவும் இந்த வாசனை திரவியங்கள் இதெல்லாம் சேர்க்குறதுனால அது வந்து பல வகையான இது புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஒரு வகையில் வந்து பிரியாணி வந்து நல்லதாக இருந்தால் கூட இந்த மாதிரி இயற்கை உணவுகள், ஆனால் அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஆரம்ப காலத்தில் பிரியாணி வந்து செய்யலை, அந்த இதெல்லாம் இந்த நிறமூட்டிகள் சுவையூட்டிகள்லாம் இல்லாமல் வேதிப்பொருட்கள் இல்லாமல் செய்யலை, நல்ல இதாக இருந்துச்சு. ஆனால் இந்த நிறத்தையும் சுவையும் சேர்க்கறதுக்கு இவங்க இந்த மாதிரி செயற்கையாக ஆர்டிஃபிஷியலை சேர்க்கல, அது வந்து உடலுக்கு கெடுதி அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த பிரியாணிக்கு பயன்படுத்தக்கூடிய சிக்கன், மட்டன், ஆட்டு இறைச்சி அல்லது கோழி இறைச்சிங்கிறது அன்னன்னைக்கு உரித்து அன்னன்னைக்கு ஆடையும் கோழியும் இது பண்ணி சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா, பெரிய பெரிய நிறுவனங்கள் இவங்களாம் வந்து என்ன செய்கிறாங்க, பெரிய பெரிய கடைகள், பெரிய கடைகளாக இருந்தாலும் சரி, தள்ளுவண்டி கடைகளாக இருந்தாலும் சரி, பிரியாணியோட அந்த போடக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது ஆட்டு இறைச்சி, கோழி இறைச்சி வந்து என்ன செய்கிறது, ஃப்ரீசரில் வந்து இப்போ சேவ் பண்ணி வச்சுட்டு 1 மாதம் 2 மாதம் அந்த அளவுக்கு சேவ் பண்ணி வைக்கிறது. இது வந்து கெட்டு போய் தான் வந்து சமயத்தில் பிரியாணி சாப்பிட்ட சமீப காலத்தில் பெரிய கடை எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணின்னு நினைக்கிறேன், அந்த கடையில் வந்து அந்த பிரியாணி வந்து கெட்டு போய் பிரியாணி ப்ளஸ் அந்த சிக்கன் 65 கெட்டு போய் கிட்டத்தட்ட நிறைய பேர் பாதிப்பு ஏற்பட்டு பக்கவாதம்லாம் வந்து செய்திகள் வந்துச்சு ஒரு மாதத்துக்கு முன்னாடி. இது வந்து தொடர்ச்சியாக எல்லா கடைகளுமே நடக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு காலத்தில் இந்த ஃப்ரீசர் ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து எல்லா கடைகளுமே தள்ளுவண்டி கடை முதற்கொண்டு என்ன செய்கிறது, அன்னன்னைக்கு வந்து அந்த சிக்கன் மட்டனை வந்து என்ன செய்கிறது, உரிச்சு கோழியை வெட்டி அதை இது பண்ணுறது கிடையாது. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, சேவ் பண்ணி உள்ளே வச்சுறாங்க. அப்பப்போ 1 மாதம் 2 மாதம் ஸ்டாக் எடுத்து ஃப்ரீசரில் எடுத்துகிட்டு -டிகிரி இதில் வச்சுட்டு அன்னன்னைக்கு எடுத்துக்கிறாங்க. அது வந்து கெட்டு போய் புழு வச்சு அது வந்து என்ன செய்கிறது, இந்த மாதிரி சமைக்கிறனால அந்த கெட்டு போன உணவு வந்து உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதனால் பிரியாணி சாப்பிட்டு நிறைய பேர் வாந்தி, மயக்கம், ஈவன் மரணம் கூட ஏற்படுறது காரணம். அதே மாதிரி பிரியாணியை வந்து என்ன செய்யுது, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்றது. ஸோ இதெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பிரியாணி கெட்டு போகிறதுக்கான இது. இப்போ நைட்டு பிரியாணி சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம உடம்பு வந்து என்னதான் ஒரு இதாக இருந்தால் கூட இரவு அப்படிங்கிறது நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் அப்படிங்கிறது நம்முடைய மூளைக்கு மட்டும் தூக்கம், உடம்புக்கு மட்டும் தூக்கம் கிடையாது, வயிற்றுக்கும் கண்டிப்பாக தூக்கம், அதாவது ஓய்வு இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சாப்பிட்டு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம தூங்கணும். சிரிச்ச திருவள்ளுவரே சொல்லியிருப்பார், உணவு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் வயிற்றுக்கு நம்ம ஓய்வு கொடுக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், ஃபுல்லாக ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு போய் படுத்துகிறோம். அப்போ அந்த மாதிரி சாப்பிடையில பல வகையான வியாதிகள் உடம்புல ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வயிற்றுக்கு வந்து ஓய்வு கொடுக்காம ஃபுல் கட்டு பிரியாணியை சாப்பிட்டு படுத்தா நெஞ்சு எரிச்சல், அதுவே அந்த நெஞ்சு எரிச்சல் வந்து நெஞ்சு வழியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த பிரியாணியில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, சர்க்கரை வந்து அதிகமாக இருக்குது. அப்போ சர்க்கரை, புரோட்டீன் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கார்போஹைட்ரேட் ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் வந்து என்ன கிடையாது, நார்ச்சத்து கிடையாது. அப்போ இது வந்து நார்ச்சத்து இல்லாதனால அது வந்து செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி தொடர்ந்து கார்போஹைட்ரேட், சுகர் வந்து சர்க்கரை அதிகமாக சேர்க்கறனால கண்டிப்பாக வந்து சர்க்கரை வியாதி வர்றதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நைட்டு தினந்தோறும் இரவு பிரியாணி சாப்பிட்றதுனால ஃபஸ்ட்டு டைஜஸ்ட் ஆகாது, அதனால் வயிற்று உபாதைகள் வரும், பெருங்குடலில் வந்து புற்றுநோய் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது தினந்தோறும் இரவு பிரியாணி சாப்பிட்டனால உடம்புல வந்து சுகரோட கண்டென்ட் அதிகமாகி அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா, சர்க்கரையோட அளவு அதிகமாகி சர்க்கரை நோய் டயபெட்டிக் வர்றதுக்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, சர்க்கரை நோய், சிறுநீரக கற்கள், அதேமாதிரி சிறுநீரகத்தில் வந்து பாதிப்பு ஏற்படுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பக்கவாதம், அதே மாதிரி ஹை ப்ரெஷர் இதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் உண்டு இரவு நேர பிரியாணி சாப்பிட்றதுனால. இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப பெருங்குடலில் வந்து ரொம்ப நாள் பயன்படுத்தப்பட்ட அந்த சேவ் பண்ணி வச்சது அந்த ஆட்டு இதனால் பார்த்திங்கன்னா ஜீரண கோளாறு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த ஆடை வந்து என்ன செய்வாங்கன்னா, பெரிய லார்ஜ் ஸ்கேலில் வந்து பெரிய பெரிய கடைகளெல்லாம் தயாரிக்கலைன்னா ஃபஸ்ட்டு உள்ள ஆடை மட்டும் என்ன செய்வாங்க, ஆடு சிக்கனை வந்து நல்லா வேக வைப்பாங்க, அடுத்தடுத்து என்ன செய்ய வைக்க மாட்டாங்க, சரியாக வேக வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றதுனால பெருங்குடலில் பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பிரியாணிக்கு அதை கொடுக்கக்கூடிய அந்த தயிர் பச்சடி வந்து பார்த்திங்கன்னா, வெங்காயத்தெல்லாம் வந்து ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருவாங்க. எப்பவுமே வந்து ஒன்ஸ் ஒரு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வெளியில் வச்சிங்கன்னா 3 ஹவர்ஸ் 3 மணி நேரம் 4 அப்புறம் அதில் வந்து ஜெம்ஸ் பாக்டீரியா வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த தயிரும் வந்து பார்த்திங்கன்னா எந்த தயிரை போடுறாங்கன்னு தெரியாது. அப்போ அதனால் டயரியா போன்ற அமீபியாசிஸ் போன்ற வியாதிகள்லாம் வருது, மூச்சு இருக்கிறது. இது வந்து நான் சொல்கிறது சாதாரண ஒரு பெருங்கடைகள். இந்த சின்ன சின்ன ₹100 பிரியாணி விற்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா, நைட்டு பிரியாணி விற்கிறது பார்த்திங்கன்னா, அவங்க வந்து சுகாதாரமற்ற முறையில் வந்து பிரியாணி செஞ்சு விற்கிறதுனால அதுலேயும் வந்து நிறையா வந்து கெட்டு போகிறதுக்கான உணவு கெட்டு போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து இப்போ கூட சமீபத்தில் ஒருத்தர் வந்து ஒரு கடையை சீல் வச்சு ஒரு பெரிய லெவலில் யூடியூப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, கடைய அதிகாரிகள் வந்து அவங்கவுங்க கடமை தான் செய்கிறாங்க. ஆனால் ஒரு சுத்தம் இல்லாமல் சுகாதாரம் இல்லாமல் செஞ்சதை சீல் வச்சதை அதை வந்து ஒரு இதாக்கி இது பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இரவு நேரம் பிரியாணி சாப்பிட்டா இந்த சர்க்கரை வியாதி வர்றதுக்கான 100% வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நம்ம மக்கள் இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து கோக் சாப்பிட்றாங்க. அது சாப்பிடவே கூடாது. கோக்கு குளிர்பானங்கள் குடிக்கிறது, அதேமாதிரி சாராயம் குடிக்கிறது, இதெல்லாம் வந்து உடலை வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்து வயிற்ற கிழிச்சிட்டா எப்படியோ அதுக்கு சமம். அந்த மாதிரி பிரியாணியோட இந்த மாதிரி
ஃபேட் கண்டென்ட்டு அதேமாதிரி இந்த மாதிரி சுகர் இதெல்லாம் சேர்த்தா இந்த மாதிரி இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கொழுப்பு அதில் பிரியாணியில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வந்து அன்சாச்சுரேட் ஃபேட்டி ஆசிட், அதாவது பயன்படுத்தப்பட்ட கொழுப்பை திரும்ப பயன்படுத்துறதுனால ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு 100% வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கொழுப்புகளை சேர்க்கறதுக்கு என்ன செய்யுது, டால்டா இந்த மாதிரி பொருட்கள்லாம் சேர்த்து அது வந்து சுவையை தான் திரும்ப இல்லையா, உடம்புக்கு அவ்வளோ கெடுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி சுகாதாரமற்ற முறையில் இந்த மாதிரி பொருட்கள் இந்த உணவுகள் செய்கிறனால மஞ்சள் காமாலை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பிரியாணியில் வந்து ஏற்கனவே என்ன சொன்னேன், புரதம், கார்போஹைட்ரேட்டு இதெல்லாம் இருக்கக்கூடிய நார்ச்சத்து கிடையாது. அப்போ அது வந்து வயிறு வந்து செரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். நார்ச்சத்து வந்து கீரையில் தான், கீரை, முள்ளங்கி இதில் தான் இருக்குது. இது வந்து அதனால தான் காய்கறிகள் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. அப்போ இதில் பிரியாணியில் வந்து நார்ச்சத்து இல்லாதனால செரிமானம் ஆகிறதுக்கு இது பண்ணி கேஸ்ட்ரிக் பிரச்சனைகள் வர்றது, வயிற்றில் வந்து பெருங்குடல் பாதிப்பு ஏற்படுறது, அப்பெண்டிஸ் வர்றது, இதெல்லாம் இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து இந்த மாதிரி நார்ச்சத்து இல்லாத இந்த பிரியாணியை சாப்பிட்றதுனாலையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்டுக்கறி வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அது கெட்டு போச்சுன்னா அந்த பிரியாணியே விஷமாகி மரணம் வரைக்கும் போகிறது. பார்த்திங்கன்னா திருமண வீட்டிலலாம் நிறையா நடந்துச்சு. பல்காக ஆர்டர் பண்ணி பிரியாணி சாப்பிட்டு அந்த பிரியாணி வந்து விஷமாகி பார்த்திங்கன்னா திரும்ப மேரேஜ் வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகுது, வாந்தி மயக்கம் வருது. இதுக்கெல்லாம் காரணம் 30 நாள் 40 நாள் அந்த பிரியாணி சேவ் பண்ணி வைக்கிறனால அந்த பிரியாணி அந்த ஆட்டு இறைச்சியை சேவ் பண்ணி வைக்கிறனால அது கெட்டு போய் இந்த மாதிரி உடல் உபாதைகள் ஏற்படுறது, அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறுவர்கள் தொடர்ந்து பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒபிசிட்டி ஏற்படும், குண்டாகும். யாரும் பெரும்பாலுமே எல்லாருமே வந்து தொடர்ந்து பிரியாணி சாப்பிட்டா உடம்பு வந்து ஒபிசிட்டி உண்டாகும். உண்டாகிறதுனால கல்லீரல், அதே மாதிரி ஒபிசிட்டி வந்தால் என்னெல்லாம் பிரச்சனையோ, பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறது, கிட்னி பாதிக்கப்படுறது, தைராய்டு வருது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் வந்து ஏன்னா பிரியாணிங்கிறது ஃபுல்லாக கார்போஹைட்ரேட் தான். அதிகமான பிரியாணி அரிசியே வந்து ஃபுல்லாக கார்போஹைட்ரேட் தான். அப்போ வந்து உடம்பு வந்து ஒபிசிட்டி அதிகமாகும். சிறுவர்களுக்கு வந்து தொடர்ந்து பிரியாணி சாப்பிட்டாங்கன்னா 10 வயசில் சாப்பிட்டாங்கன்னா 15-20 வயசில் அவங்களுக்கு வந்து டயாபெட்டிக்ல வந்து அந்த சர்க்கரை வியாதிலேருந்து அத்தனையும் வரும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து எப்பயுமே என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி சாப்பிடணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வீட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. சுத்தமான அன்னைக்கே வாங்கிட்டு வந்து கோழியை வாங்கிட்டு வந்து அன்னைக்கே அல்லது மட்டன் வாங்கிட்டு வந்து ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்து வீட்டில் பிரியாணி சாப்பிட்டு தயிர் பச்சடி ப்ளஸ் கத்திரிக்காய் அந்த பச்சடி வச்சு சாப்பிடுங்க. அதுதான் வந்து எப்பயுமே நல்லது. கடைகளில் வாங்கி சாப்பிட்டா அந்த பிரியாணி வந்து அந்தளவுக்கு எல்லா கடைகளுமே வந்து சேவ் பண்ணி தான் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த ஆட்டு இறைச்சி, கோழி இறைச்சி வந்து இது பண்ணுறாங்க. யாருமே அன்னன்னைக்கு பண்ணுறதே கிடையாது. அதே மாதிரி அதாவது மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணி அப்படின்னா மட்டன் பிரியாணி காட்டிலும் சிக்கன் பிரியாணி தான் வந்து கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிரியாணியில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரியாணியை முடிஞ்சளவு நாம் வந்து தவிர்க்க பார்ப்போம். மாதத்துக்கு ஒரு நாள் எப்போயாவது ஒரு நாள் சாப்பிடுவோம். அது மதியம் மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த பிரியாணி 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்குள்ளே செரிமானம் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். பிரியாணியோட எப்பயுமே வந்து இந்த கோக்கு இந்த மாதிரி குளிர்பானங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. இப்படிலாம் சாப்பிட்டா நம்முடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இல்லைனா வந்து பத்திரிகையில் இதெல்லாம் வந்து இந்த செய்திகள் வந்து எங்கேயாவது ரேராக ஒரு பிரியாணி கெட்டு போனது. சில வீட்டில் என்ன பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷன் போவாங்க, பிரியாணி மிஞ்சி போயிடும், அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் காலையில் சுட வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. அதுமாதிரி பிரியாணியோட பரோட்டா சாப்பிட்றது, பரோட்டாங்கிறது அது வந்து ஒரு குப்பை உணவு, ஜங்க் ஃபுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்படி பீஸா பர்கர் மாதிரி அதோட சேர்த்து சாப்பிட்றது, இது எல்லாமே உடம்புக்கு வியாதியை தரக்கூடியது தான். அதனால் முடிஞ்சளவு பிரியாணி வந்து தவிர்க்கிறது நல்லது. கடைசியாக ஒன்று ஆந்தை இருக்குது பார்த்தீங்களா, இரவு நேரத்தில் பிரியாணி சாப்பிட்றது எவ்வளோ கெடுதல். அதாவது நம்ம இயற்கையே வந்து என்ன செய்யுது, பகல் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு இரவு வந்து தூங்கணும், இரவு ஃபுல்லாக நீங்கள் வந்து ஓய்வு எடுக்கணும். அது வந்து உடல் மட்டும் கிடையாது, உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே, அது கல்லீரல், கணையம் எல்லாமே வந்து ஓய்வு எடுக்கிறதா. மூளையும் இதயம் மட்டும்தான் வந்து ஓய்வு எடுக்காது. மற்றபடி உடலில் அத்தனை உறுப்புகளுமே ஓய்வு எடுக்கக்கூடியதான். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நைட்டு பிரியாணியை சாப்பிட்டு போய் படுத்தாலோ அல்லது சாப்பிட்டுட்டு தூங்காமையே விடிய உட்காந்து இது பண்ணாலோ அது உடல் உபாதைகள் தான் ஏற்படும். அது வந்து என்ன செய்யும், ஒபிசிட்டி உங்கள் உடம்பை குண்டாக்கும். இப்போ வந்து ஆந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆந்தை வந்து ஏன் வந்து குண்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆந்தை வந்து என்ன செய்யும், பகலில் ஃபுல்லாக அது தூங்காது. அதே சமயத்தில் பகல் ஃபுல்லாக அது வந்து இரவில் தான் கண்ணு தெரியும், பகலில் தெரியாதும்பாங்க. அப்போ என்ன செய்யும் அப்படின்னா, இரவில் ஃபுல்லாக தூங்காமல் அது வந்து வேட்டையாடுறதுனால அது பார்த்திங்கன்னா ஆந்தை வந்து குண்டு பொதுக்குன்னு இருக்கும். அது காரணம் வந்து அப்படின்னா தூங்காமல் இருக்கிறதுனால தான். அப்போ நாமளும் வந்து இந்த மாதிரி பிரியாணியை சாப்பிட்டுட்டு தூங்காமல் இருந்தாலும் கண்டிப்பாக நாமளும் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனோ, எந்த ஒரு அத்லெட்டோ, எந்த ஒரு உடம்பை ஃபிட்டாக உள்ள ஒரு சினிமா பர்சனாலிட்டியாக நான் வந்து பிரியாணி டெய்லி சாப்பிட்டு சொல்லுவாங்க. முடிஞ்சளவு அவங்க சொல்லுவாங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே வந்து முடிஞ்சளவு அரிசியை தவிர்ப்போம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இல்லை பச்சை காய்கறிகள், சூப்பு இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்களே ஒழிய அவங்க வந்து என்றைக்குமே அரிசி, கோதுமை இந்த மாதிரிலாம் இது பண்ணிக்கிட்டு அதுவும் அவங்க வந்து வாழ்நாளில் பிரியாணியை தொட்டிருக்கவே மாட்டாங்க. அதனால தான் ஹீரோக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 30 வருஷம் ஆனாலும் அவங்க வந்து பல விதமான இது எடுத்துக்கிட்டால் கூட, ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டால் கூட அவங்க வந்து இந்த மாதிரிலாம் போய் என்ன செய்ய மாட்டிக்கிற மாட்டாங்க. அதனால் நீங்களும் உங்கள் உடல் மீது அக்கறையாக இருந்தால் பிரியாணி சாப்பிடாதீங்க. அது குறிப்பாக இரவு நேரத்தில் பிரியாணி சாப்பிடாதீங்க. சாப்பிடணும்னு விருப்பப்பட்டால் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. அது மாதத்துக்கு 1 நாள் 2 நாள் விரும்பி சாப்பிடுங்க. இந்த கட்டுரையை படித்தேன் நான், நேற்றுக்கு பேப்பரில் வந்துருந்துச்சு. இதை கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அப்படின்னா உடல் நலம் தான் முக்கியம். நம்முடைய சுவர் இருந்தாலும் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிறக்காக தான் இந்த 2025 புத்தாண்டில் நீங்கள் இந்த உறுதிமொழி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வாழ்க்கை இனிதாக அமையும். இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.